ஆஸ்பிரன்ஸ் ஆர்கானிக் பாயசம் கிளாஸ் எப்போதான் நீங்கள் யூடியூபில் பண்ண போகிறீங்கன்னு கேட்டு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. இப்போது அதுக்கு டேட்டு நம்ம முடிவெடுத்திருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்போ நடக்க போகிறது அது நான் இப்போது அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி NMCயும் நீட்டோட சிலபஸு கட் பண்ணிய போது நிறைய கெமிஸ்ட்ரி சாப்டர்ஸ் தான் அதுடன் போயிடுது. அப்போது என்ன நடந்தாச்சு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாகி போச்சு. கொஸ்டின் பேப்பர் எடுத்தால் மேஜர் போர்ஷனும் மேஜர் கொஸ்டின்ஸும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்ட்டில் தான் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி நமக்கு கான்கர் பண்ணலாம், இல்லைங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி தோற்கடிக்கலாம், அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு ஆக்சுவலி நமது ரெண்டு மூளையும் அப்ளை பண்ணலாம். அதாவது லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும். நமது லாஜிக்கல் திங்கிங், அனாலிசிஸ், கால்குலேஷன்ஸ் இது எல்லாமே லெஃப்ட் பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த மாதிரி லாஜிக்கல் திங்கிங்கும் கால்குலேஷன்ஸ் எல்லாமே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உண்டு. அதாவது மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் அப்படி இல்லை நான் சொல்றது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். ஒரு காம்பவுண்டில் பிரசண்டான சிக்மா போண்டுடையும் பை போண்டுடைய நம்பர் கேட்டால் கண்டிப்பா அங்க மேத்தமேட்டிக்கல் மூளை தான் ஒர்க் ஆக வேண்டியது. இன்னும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன, அதாவது ஒரு காம்பவுண்டுடைய பேரு வரும்போது அந்த காம்பவுண்டோட ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வரணும். இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக கிளியராக நீங்கள் படிச்சீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 6 சாப்டரும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மொத்தமாக ஒரு பெரிய சாப்டர் மாதிரி தான் கன்சிடர் பண்ண வேண்டியது. பேசிக் பிரின்சிபிள்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு, ஹைட்ரோ கார்பன்ஸு, ஹாலோ ஆல்கைன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஃபீனோல்ஸ் அண்ட் ஈதர்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்போக்சிலிக் ஆசிட்ஸ், அமைன்ஸ். இத்தனை சாப்டர்ஸ் எல்லாமே ஆக்சுவலி ஒன்று இன்னொன்னுடன் கனெக்டடு தான். அந்த கனெக்ஷனுக்கு பேசிக்கலி நமக்கு தேவைன்னா அது ரியாக்ஷன் மெக்கானிசம் பார்ட்டும் அதே மாதிரி கிளாசிஃபிகேஷன் பார்ட்டும் தான். ஃபண்டமெண்டலாக கிளாசிஃபிகேஷன் பார்ட்டும் மெக்கானிசம் பார்ட்டும் நாமங்கிளேச்சர் பார்ட்டும் ஐசோமரிசம் பார்ட்டும் வந்துச்சுன்னா மற்ற எல்லா சாப்டர்ஸும் சூப்பராக நம்மளால் படிக்க முடியும். எல்லா சாப்டருக்கும் இடையில இன்டர் கனெக்ஷன் கூட சேர்த்து கடைசியில் நம்ம ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ற ஒரு சிஸ்டம் கூட நீங்க டெவலப் பண்ணி எடுத்தால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு மறுபடியும் ஈஸியாகும். அந்த ஒரு ஆட்டிடியூடு மட்டும்தான் ப்ராப்ளம். என்னோட 24 வருட ஆசிரியர் வாழ்க்கையில் நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்காக நான் டெவலப் பண்ணி எடுத்த புது புது மெத்தடாலஜிஸ் அதோட அப்ளிகேஷன் தான் ஆக்சுவலி நமது ஆர்கானிக் பாயசம் கிளாஸ். எதா இருந்தாலும் ரொம்ப நேரம் பேசி நான் உங்களோட பொறுமையை டெஸ்ட் பண்றது கிடையாது. நமது ஃபர்ஸ்ட் லைவ் யூடியூபில் வரப்போறது என்னைக்கு தெரியுமா? 18th February. February 18 ஒரு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு 7 மணியிலிருந்து நமது ஆர்கானிக் பாயசத்தோட ஃபர்ஸ்ட் லைவ் நடக்கும். அப்போ ஏன் அந்த அளவுக்கு தள்ளி வச்சிருக்கு, வேகமா எடுத்து முடிக்கலாம்ல அப்படி யோசிக்கிறவங்க இருக்கும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் த volatile பார்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அது வேகமா படிக்க முடியும், அதே மாதிரி வேகமா அது ஆவியாய் போகவும் முடியும். அதனால் நம்ம எச்சரிக்கையாயிருக்கணும். நீங்க என்னோட பாயசம் கிளாஸ் எடுக்கிற வரைக்கும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எதுவும் தொடாமல் அப்படியே வெயிட் பண்ணி இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நீங்க உங்கள்ட்ட படிப்பு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடியின மாதிரி முன்னாடி போங்க. அப்பொழுது கொஞ்சம் கூட என்னோட கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். எதா இருந்தாலும் இந்த மாதம், அதாவது February 18 சண்டே ஈவினிங் 7 o'clock நமக்கு யூடியூபில் விர்ச்சுவல் வேர்ல்டில் சந்திக்கலாம். உங்கள் அன்போடு ஜால்.